ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். எங்க அப்பா ஒரு டாக்குமெண்ட் வச்சிருந்தார். நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு 9 ஜெனரேஷனா எங்க கிராண்ட் ஃபாதர்லாம் பேர் தெரியும். இந்த ஏப்ரல் மாதம் பெங்களூர்ல ஹோஸ் பைப்பில் தண்ணி எடுத்துட்டு நீங்க காரை கிளீன் பண்ணா 5000 எஃப்ஐஆர் போடுவாங்க போலீஸ். இவங்க தண்ணி இல்லாத ஊர்ல படகு விட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இது கம்பெனிக்கும் இந்த நீர்நிலைகளை சரி பண்ணுறது சம்பந்தம் கிடையாது. இது தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலேருந்து செய்வோம். ஒரு முதலையை வாங்கி 2 முதலையை வாங்கி நைட் அண்ட் டே வாட்ச்மேன். ஐ எம் அ பெட்டர் கை தென் யூ. நீ பண்ணது சரியில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆர்கியூ பண்ணுறதுக்கு வருவாங்க. They want to prove he's a better guy than you. நீ அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் நீ பண்ணதை விட நல்லா பண்ணிருக்கலாமே, நீ ஏன் பண்ணல? உங்களுடைய கிராமத்துக்கு நீங்க திருத்தங்கல்ல இருந்து நீங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு என்டர்பிரைஸினுடைய தலைவராக இருக்கீங்க. சிவகாசி ரொம்ப வறண்ட பூமி, இதுதான் நாங்க கேள்விப்பட்டது. அந்த இடத்துல இருக்கிற நீர்நிலைகளை திரும்பவும் புதுப்பிச்சு எடுக்கிறதுக்கு நீங்க பெரிய அளவில் ஊக்கம் தந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? எங்க மூதாதையர்கள் இந்த கிராமத்துக்கு 1842 வந்திருக்காங்க. 182 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்லுங்க? எங்க அப்பா ஒரு டாக்குமெண்ட் வச்சிருந்தார். நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு 9 ஜெனரேஷனா எங்க கிராண்ட் ஃபாதர்லாம் பேர் தெரியும். பேர் தெரியும். இது ஃபேமிலி ட்ரீலே ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா நாங்கள் ஃபேண்டம் மாதிரி ஒரே சன் தான் வந்துட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள ஃபேமிலி பார்ட்டிஷனே ஆகலை. 8 ஜெனரேஷன் அட்லீஸ்ட் ஒரே சன் தான். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியே கிட்டத்தட்ட 160 வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எடுத்து எங்கள் அப்பா ஒரு சின்ன டாக்குமெண்ட் எழுதுனதை வச்சு எந்த ஊர்னு போடுறதை வச்சு இந்த ஊரில் நிலம் வாங்கினவங்க அந்த ஊரில் விற்றுருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். விற்றுருக்காங்க ஒரு வருஷத்துக்குள்ளே. அவங்க ஃபாதரோட பேர் மற்றதெல்லாம் எடுத்ததில் எங்களுக்கு 9 ஜெனரேஷன் தெரியும். அவங்க இங்கே வந்ததே நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணீர் வசதி உள்ள ஊர் அப்படின்னு பெரிய குளங்கள்லாம் இருக்குன்னு அங்கே வந்தாங்க. சிவகாசி 180 வருஷத்துக்கு முன்னால். அந்த நேரம் புகையிலாம் போயிட்டாங்க. பட்டாசுலாம் பின்னால் வந்தது. சிவகாசி வேறு, திருத்தங்கல் வேறு. திருத்தங்கல் லேண்ட் ஏரியா இஸ் பிகர் தென் சிவகாசி. இப்போ இங்கே தண்ணீர் வசதிக்காக தான் வந்தார்கள். இப்போ நீங்கள் குளங்கள் எடுத்துட்டோம்னா 600 ஏக்கர் குளங்கள் இருக்குங்க. இந்த நீருக்காகத்தான் நீங்கள் மூதாதையர்கள் வந்தாங்க. அப்புறம் எப்படி சார் இவ்வளவு வறண்ட பூமின்னு? நாளாக இதில் கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. நல்ல வெயில் அடிக்கக்கூடிய ஊர். நீர்நிலைகளை சரியாக பராமரிக்கலை. எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. நான் சின்னவனாக இருக்கும்போது இங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. இந்த வீடு விவசாயம் பண்ண இடம். தண்ணீருக்காக அந்த ஊருக்கு வந்ததில் தண்ணீரை நம்ம மீட்கிறதுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு தண்ணீர்னு தேடிட்டீங்க. ஆமாம். இதில் என்னன்னா சிவகாசி இண்டஸ்ட்ரியலாக பெரிய ஊராக மாறிச்சு. சிவகாசி 3 ஐட்டங்களுக்கு இந்தியாவோட கேபிட்டல். மேட்சஸ், ஃபயர் ஒர்க்ஸ், பிரிண்டிங். சின்ன நீச்சல் அவங்க தான் நம்பர் 1 பீப்புள் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. எங்களுக்கு பக்கத்து ஊருக்காரங்களாக இருந்தனால இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த நேரம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற தொழிலில் வரணும்னு ஒரு ஆசையை ஏற்படுத்துறது அவங்க தான். என்ன நடந்ததுன்னா அவங்க ஊர் முதல்ல தண்ணீர் பிரச்சனை மற்றது இருந்தாலும் இப்போ சமீபத்தில் சிவகாசி கிரீன் ஃபாரம்னு ஆரம்பித்து நீர்நிலைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்ததில் இந்த ஏப்ரல் மாதம் பெங்களூரில் ஹோஸ் பைப்பில் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் காரை க்ளீன் பண்ணால் 5000 எஃப்ஐஆர் போடுவாங்க போலீஸ். இவங்க தண்ணி இல்லாத ஊரில் படகு விட்டுட்டு ஏப்ரல் மாதம் படகு விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல? ஆமாம், படகு விட்டுட்டு இருக்காங்க ஏப்ரல் மாதம். சிவகாசியில் ஏரியில் படகு விடுறாங்க. சிவகாசி ஏரியில் படகு விடுறாங்க. பெங்களூர் தண்ணியாக இருந்த இடத்துல கடைசியில் பார்த்தா அங்கே ஹோஸ் பைப் எடுத்து அடித்தா போலீஸ் கேஸ். இப்போ மேலே பிரச்சனை சரியாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம ஊரை சரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் இருந்தது. அவங்களும் வாலண்டியராக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம
இது வந்து கம்பெனிக்கும் இந்த நீர்நிலைகளை சரி பண்ணுறது சம்மந்தம் கிடையாது. இது தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலேருந்து செய்வோம். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் இல்லை இது. எவ்வளவு நீர்நிலைகளை அப்படி மீட்டு எடுத்திருக்காங்க? ஒரு நீர்நிலையை மீட்டு எடுத்தாச்சு. 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி 36 ஏக்கர் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. மீதி 3 நீர்நிலைகளில் பெரிய நீர்நிலை வந்து இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. அதனால் அதுக்கு இடம் பெருசுன்றதை தவிர இந்த அளவுக்கு டீப்பாக போக வேண்டியதில்லை. எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா செலவாகும்னு எஸ்டிமேட் பண்ணுறோம். என்னோடய நண்பர்கள் வேறு வர்றாங்க. அவங்க நீங்கள் பண்ணுற காரியத்தில் எங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்டனா கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்ட்டு வர்றாங்க. இது நம்ம கேட்காம உதவி வருது. அதனால எனக்கு வந்து பெரிய பலுவாக தோணும். அந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் நான் போய் பார்த்தேன். அது வீடியோ பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த இதை எடுக்கிறாங்கல்ல, அந்த மண் அது இதை எடுக்கிறாங்கல்ல, அதை டெபாசிட் பண்ணி மில்வாக்கி ஃபாரஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. அங்கே காடுகளை உருவாக்குறீங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் எடுக்கப்படுகிற அந்த சில்ட் எல்லாத்தையும் எங்கே போய் போடுறதுன்னு ஒரு நெருக்கடி வரும். மில்வாக்கி ஃபாரஸ்ட்டில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. அந்த தீவுக்கு போய் எவனும் மரத்தை வெட்ட போக மாட்டான். ஃபுல்லாக பாம்பு இருக்கும். ஃபுல்லாக பாம்பு இருக்கும். அது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஓஹோ. அதாவது முன்னால் குப்பம் பகுதியில் இவர் முதல்ல நீர்நிலைகளை சந்திரபாபு நாயுடு மீட்டார். ஒரு பெரிய குளத்தை சரி பண்ணாங்க. ஆனால் அந்த குளத்தில் மலைஜலம் கழிக்கிறது, கழுவுறது, மற்றதுன்றது வந்து இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்க முடியல. அவர் போலீஸ்காரங்களெல்லாம் காவல் போட்டார், டியூட்டி மற்றதெல்லாம் போட்டார். அப்பவும் சரியாக இருக்குது. போலீஸ் அந்த பக்கம் நிற்கிறாங்கன்னா இந்த பக்கம் கால் கழுவிட்டு போய்டும். அந்த மாதிரி இருந்தது. கடைசியில் ஒரு நல்ல ஐடியா பண்ணார் தான் காமன் சென்ஸ் நாலேஜ். ஒரு முதலையை வாங்கி 2 முதலையை வாங்கி நைட் அண்ட் டே வாட்ச்மேன். ஒருத்தரும் அவன் முதல்ல எங்கே இருக்குலாம் பார்க்கவே மாட்டேங்கிறான். போலீஸ்காரன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போகிறான். இல்லை வந்து காசு கொடுப்பான், இல்லை ஏதாவது செய்வான். முதலைக்கு காசு கொடுத்தா அதை வாங்க தெரியாது. முதலைக்கு இவன் பேசுகிற லாங்குவேஜும் புரியாது. அவன் அதுக்கப்புறம் they are keeping their bum very clean and probably going away from it. ஏரியில முதல்ல போடுறதை விட முதலைய போடுறது நல்லது. இப்போ இந்த நீர்நிலைகளை மீட்டு எடுக்கிற போது பல தரப்புல இருந்தும் அதுல கொஞ்சம் அப்ஜெக்ஷன் வந்திருக்கும்னு நான் நினைச்சேன். என்னன்னா, வாட்டர் இஸ் அ பிக் பிஸ்னஸ். தண்ணியை விற்கிறதுன்றது ஒரு பெரும் வியாபாரம். நீங்க நீர்நிலைகளை மீட்டு எடுக்கும் போது என்ன ஆகுன்னா, கிரவுண்ட் வாட்டர் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். அப்போ தண்ணி வாங்குறது கம்மி ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை எல்லாம் சந்திச்சிங்க? இல்லை இனிமேல் வரும். பட் அதில் என்னென்னா, இந்த காரியத்தில் யாரும் அப்போஸ் பண்ணால் அவங்க பேர் கெட்டு போயிடும்ன்றனால அப்போஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு பாதிப்பே இருந்தால் கூட நம்மளை வந்து தொந்தரவு பண்ணால் ஒரு நல்ல காரியம் நடக்குது, இதில் வந்து நம்ம உள்ளே போகக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குது. நிறைய பேர் நம்மளோட சேர்ந்து பேர் வாங்கணுன்றதுக்காவது வரணும்னு நினைக்கிறாங்க. வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, பெயருக்காக இருப்பவர்கள் இருக்கார்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை மீட்டெடுக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிணறுகள் ஏதாவது இருந்தால் அது ஊற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக சிவகாசியில் இன்றைக்கி வாட்டர் டேபிள் இஸ் மச் பெட்டர். நீங்கள் 600 மதுரையை இல்லை 600 அடி நீங்கள் போர் போடுறது பதிலாக 12 அடியில் தண்ணி கிடைக்கும். மதுரையில் 600 அடி போட்டாலும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது வந்து தொடர்ந்து 2-3 வருஷம் தண்ணி நின்ன பிறகு தான் அந்த வாட்டர் டேபிள் போடும். அது அங்கே வந்துருச்சு. திருத்தங்கலுடைய ரயில்வே ஸ்டேஷனை நான் போய் பார்த்தேன். அந்த நடை மேடையை முழுமையாக நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்கிற நீர்நிலைகளை திரும்பி கொண்டு வரத்துக்காக பெரிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களினுடைய ஊர் அப்படின்ற அந்த பாசத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? உங்கள் பாட்டிமா இருந்த ஊர் இது, அந்த மாதிரியான எண்ணங்களா? இல்லை, எங்கள் மூதாதையர்கள் எல்லாமே பொது வேலை பார்த்தாங்க. பொது வேலை பார்த்தவங்க தான். யாருக்கும் பொது வேலை எங்கள் வீட்டில் புதுசு கிடையாது. இதில் ரயில்வே ஸ்டேஷன் மேடை என்ன ஆச்சுன்னா, மீட்டர் கேஜ் ட்ரெயின் வந்து ப்ராட் கேஜ் ஆச்சு. கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, மீட்டர் கேஜ் ப்ராட் கேஜ் ட்ரெயின் அங்கே நிறுத்துவாங்க. படிக்கட்டு மாதிரி ஏறி போகணும். சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்கும். வயசானவங்க ஏற முடியாது. அப்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம ஊருக்காரங்க கேட்டாங்க. சரி, நம்மளே பிளாட்ஃபாரத்தை ரைஸ் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ரயில்வே அஃபீஷியல் எனக்கு வேண்டியவர். அவர்கிட்ட ஐயா பண்ணி கொடு அப்படின்னு கேட்டான். எங்ககிட்ட துட்டு கிடையாது, நீ பண்ணுறதா இருந்தால் நாங்கள் என்ஓசி கொடுப்போம் அப்படின்னாரு. சரி, என்ஓசி கொடுப்போம். என்ஓசி வாங்கிட்டு நாங்கள் பண்ணோம். அது கிட்டத்தட்ட ஒரு 60 நாளில் பண்ணி முடிச்சிட்டோம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியங்கள் ஒன்று. ஒவ்வொரு திட்டம், குறிப்பாக இந்த ஏரிகளை மீட்டெடுப்பது, இது எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு, ஏன்னா நம்ம மற்ற திட்டங்களே எழுதி போட்டிருப்பாங்க ஒரு போர்டு, இத்தனாம் தேதி இது முடிக்கப்படும்னு. அது முடிக்கப்படும்னு போட்டதுக்கு 1 வருஷம் கழிச்சு அது போய்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வேறு மாதிரி பார்க்குறீங்களே, இந்த கோஆர்டினேஷன் எப்படி வருது? என்னோடய மகன் ஆஸ்திரேலியாவிலேருந்து படிச்சுட்டு வந்தார்.
அவரை ஒரு வருஷம் ஒரு ஸ்விஸ் கம்பெனியில் வேலைக்கு போட்டோம். அந்த ஸ்விஸ் கம்பெனியில் வேலைக்கு போனேன். நாங்கள் எங்கிட்ட நேராக வேலைக்கெல்லாம் வர முடியாது. வேலைக்கு போயிட்டு நம்ம தான் வேலை வாங்கி கொடுத்தோம். அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் ஒரு வருஷத்தில் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்கன்னா 53 வாரத்துக்கு ஷெட்யூல் போட்டுருவாங்க. இந்தந்த வாரத்துக்கு இந்தந்த வேலை. எந்த வேலையில் பேக்லாக் இருக்கோ அதை உடனே சரி பண்ணி பேக்லாக்கை சரி பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுனா 9 மாதத்தில் வரும்னா 272 நாள் அப்படின்னு போர்டு போட்டுருவோம். மறுநாள் 271 நாள் போடுவோம். மறுநாள் 269 நாள் போடுவோம். இதை மெயின்டைன் பண்ணுறதுனால ஆளுகளுக்கு தெரியும் we will be questioned if it is not done on time அப்படின்னு. அந்த ஒரு கல்ச்சர் மெயின்டைன் பண்ணும்போது people also start working on to the target. நம்ம ஊரை இந்தியாவை பார்க்கும்போது உங்கள் பையன் சுவிட்சர்லாந்து இருக்காரு, நீங்கள் உலகம் பூரா சுற்றியிருக்கீங்க, நிறைய ட்ராவல் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் பார்த்த நாடுகளையும் நம்ம ஊரையும் கம்பேர் பண்ணால் என்ன தோணுது? நம்ம ஊரில் டேலண்ட் கம்மி இல்லை. நம்ம ஊரில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, சிங்கப்பூர் எப்படி இருக்கு தெரியுமா, அது எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு வீணாக குறை சொல்கிறவங்க அவங்க பர்சனலாக சுத்தமாக இருக்கிறதில்ல. உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன், சிங்கப்பூரோட ரொம்ப சுத்தமான ஊர் பர்மா. நிறைய பேருக்கு பர்மாவை பற்றி தெரியாது. பர்மாவில் ஒரு குதிரை வண்டியில் போனோம், டூரிசம் இருக்கு. அந்த குதிரை வண்டியில் சாணம் குதிரை போட்டுச்சுன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கோணி பையை கட்டி அந்த குதிரை மேலே வாலில் வச்சு கட்டியிருக்கான். தெருவில் சாணம் போடக்கூடாது, தெருவில் சாணம் போடக்கூடாதுன்னு. எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்க்குறீங்களா சார் அப்படின்னு அவனாக ஒரு வாலண்டியரை ஆஃபர் பண்ணான். அந்த ஊரோட ஸ்லம்மில் ஒரு குப்பை கிடையாதுங்க. வீடெல்லாம் ரொம்ப போஸ்ட்லாம் கிடையாது. மாடுலேட்டர் ஊரில் அந்த அடிப்படை கல்ச்சர் நம்மகிட்ட இல்லை. இப்போ எங்ககிட்ட ஐபேக்கு கன்சல்டன்ஸ் வந்து தாய்லாண்ட்லேருந்து வராங்க. அந்த லேடிஸ் ரெகுலராக என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் உங்கள் ஊரில் ஏன் சார் சிரிக்க மாட்டேங்கிறாங்க கஸ்டமரை பார்த்தா அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், நீ அவங்க ஊரில் இயல்பாக சிரிப்பாங்க, பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் கிடையாது, இயல்பாக சிரிப்பாங்க, சர்வீஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். தாய்லாண்டும் சரி பர்மாவும் சரி. நான் என்ன சொன்னேன், இங்கே நம்ம ஆளுங்க சிரிச்சாலே ஏதோ டிப்ஸ் கேட்குறாண்டா அப்படின்னு பார்க்குறான் அப்படின்னு. சில ஏர்போர்ட் இருக்குது, நீங்கள் பாத்ரூமே போக முடியாது, அங்கே சல்யூட் அடிப்பான், போகிறப்ப ஒரு தடவை வரப்போ ஒரு தடவை சல்யூட் அடிப்பான். இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். அதாவது மிஸ்சலேனியஸ் பேமெண்ட்ஸ் இருந்தால் தான் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டோம். நிறைய ஊர்கள் அது கிடையாது. இது அடிப்படையில் என்னோடய வேலை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திருத்தம் நம்ம ஊரில் இல்லை. சூப்பர்வைசர் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறதும் நம்மகிட்ட ஒரு கல்ச்சர். நீங்கள் பார்த்த ரொம்ப அழகான பகுதிகள் உலக நாடுகளில், அதற்கு நிகரானது இந்தியாவுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு முறை சொல்லியிருக்கிறீங்க. டூரிசம் இன்ட்ரெஸ்டில், குறிப்பாக நார்த் ஈஸ்டில். நார்த் ஈஸ்ட் டூரிசத்துக்கு ரொம்ப அருமையான இடம். பிரம்மபுத்திராவில் ரிவர் க்ரூயிஸ் இருக்குது, ஒரு வாரம் போகலாம். ஒரு சாந்தின்னு ஒரு லேடி நடத்துகிறாங்க, முஸ்லீம் லேடி, மேரிட் இந்து பாய் அண்ட் ஷி பிகேம். அருமையான இடங்கள் இருக்குது. ஆனால் அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல தான் அந்த அருமை இருக்கே ஒழிய ஆள் நடமாட்டம் கூடினதும் குவாலிட்டி போயிடுது. நமக்கு வந்து பப்ளிக் இடத்துல எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ற சிவிக் சென்ஸ் கம்மி தான். இப்போது துப்பிப்பாறைன்னு ஒன்று இருக்கும் கொடைக்கானல் பக்கத்தில். நாங்கள் அதெல்லாம் அந்த நேரம் ரோடெல்லாம் சரியாக போடாதப்போ எல்லாம் கடைசியாக போய் பார்த்தோம், அவ்வளோ நல்லா இருக்கும் லேக்கு. இப்போ அந்த லேக்கு போனோன்னா தண்ணி அடிச்சுட்டு சும்மாவும் பாட்டில் போடுறதில்ல, பாட்டில் உடச்சி போட்டு போயிடுறான், யாரும் காலை வைக்க முடியாது. விவசாயத்தில் வந்து நீங்கள் பார்க்குற மற்ற நாடுகளில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நியூசிலாண்டில் அனிமல்ஸ் ஆர் அலவுட் டு கிரேஸ். ஏன்னா அவங்களுக்கு நில விலை கம்மி. அவங்க பார்க்குறது வந்து ஏக்கருக்கு எவ்வளோ பால் கிடைக்குன்னு தான் பார்ப்பாங்க, அனிமலுக்கு பார்க்க மாட்டாங்க. ஹெக்டருக்கு எவ்வளோ பால் கிடைக்குன்னு பார்ப்பாங்க. யூரோப்பில் அனிமலை டயர் பண்ணி வச்சுருவான், எல்லா ஹார்வெஸ்டிங் கொண்டு வந்து அனிமல். அவங்க கணக்கு என்னென்னா ஒரு அனிமலுக்கு எவ்வளோ பால் கிடைக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலாவை நம்ம தான் உருவாக்கணும். சந்திரமோகன் சார், இப்போ ஐஐடிக்கு போய் அந்த மாணவர்களோட உரையாற்றுறீங்க, ஐஏஎம்ஸை போய் அவங்கள அட்ரெஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற போது உங்களுக்கு என்ன தோணுது? நாளைய இந்தியாவை பற்றிய உங்களினுடைய கனவு என்னவா இருக்கு? இப்போ நீங்கள் வந்து மதுரையில் ஒரு காலேஜுக்கு போய் பேசுகிறோம் அப்படின்னா
100 பேர் இருந்தால் கூட 2 பேர் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் மேடையை விட்டு இறங்கணும் 10 பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. அதாவது 4 பேருக்கு முன்னால் கேள்வி கேட்டால் நம்ம லாங்குவேஜ் சரியாக இருக்கோ இல்லையோ என்னவோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். இதே இது ஐஏஎம் போனோம்னா கொஸ்டினர் செஷனை முடிக்க முடியாது, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தேர் லாங்குவேஜ் இஸ் அத்தன்டிக், தேர் கான்ஃபிடென்ஸ் இஸ் பெட்டர். இன்னொன்று, தே வாண்டட் டு ப்ரூவ் ஐ ஆம் அ பெட்டர் கை தென் யூ, நீ வந்து பண்ணது சரியில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆர்கியூ பண்ணுறதுக்கும் வருவாங்க. They want to prove he's a better guy than you. நீ அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் நீ பண்ணதை விட நல்லா பண்ணிருக்கலாமே, நீ ஏன் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நான் காரணம் சொல்லணும், ஏன் அதை பண்ணேன் அப்படின்றது காரணம் சொல்லணும். அந்த மாதிரி சி இந்த இன்டலெக்சுவல் லெவல், கான்ஃபிடென்ஸ் லெவல் மேக்ஸ் த கொஸ்டின்ஸ் பெட்டர். இப்போது இன்சிடென்டலாக ஒரே ஒரு இது என்னன்னா, எங்கள் அப்பா வந்து அமெரிக்காவுக்கு போய் படித்து நாங்கள் வேலை பார்க்கணும்னு நினச்சார். அது நடக்கலை. எங்கள் அப்பா இறந்து 3 வருஷம் கழிச்சு அக்டோபர் 20ஆம் தேதி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டாங்க. சப்ஜெக்ட் என்ன, ரோல் ஆஃப் ஹட்சன் இன் இந்தியன் அக்ரி இண்டஸ்ட்ரி. போனேன். அங்கே போனப்போ காம்பவுண்டில் முதல்ல காலையிலே சுற்றி காமிச்சிட்டாங்க, மத்தியானம் என்ன செஷன். அப்போது சொல்லும்போது, சார் இந்த இடத்துல தான் ஒபாமா இருந்தார், இந்த இடத்துல தான் கெனடி இருந்தார், இந்த ரூமில் அதுன்னு ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருந்தான். 3 பசங்க என்னை சுற்றி காமிச்சாங்க. நான் சொன்னேன், 3 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கப்பா, நீங்கள் நாளைக்கு எவன் பிரசிடென்ட் ஆகுதாலும் நான் கிராண்ட் சன்ட்ட சொல்லிடுவேன். ஐ ஹவ் மெட் த பிரசிடென்ட் லாங் பேக், மை கிராண்ட் ஃபாதர் மெட் ஹிம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே மீட் பண்ணோம். கொஸ்டினர் செஷனை முடிக்க விட மாட்டேங்கிறோம். ஒரு 36 பேர் கொஸ்டின் ஆஃப்டர் கொஸ்டின் தேர் ஆஸ்கிங். அதுக்கு காரணம், தே வாண்ட் டு இம்ப்ரூவ், தே வாண்ட் டு டேக் இன்புட்ஸ் அண்ட் கீப் ஆன் எவால்விங், லேர்ன் சம்திங். அந்த மாதிரி ஒரு எந்தூசியாசம். இப்போ நம்ம ஊர் எஜுகேஷனில் என்னென்னா, நம்ம சொல்கிறத செய்யணும்னா டீச்சரும் சொல்லிக் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் அவங்களுக்கே பதில் தெரியலன்றதுனால அந்த ரிசர்வேஷனில் அவங்க படித்து முடிச்சு வரணுன்றதுக்காக சொன்னதை செய் அப்படின்றாங்க. அங்கே கொஸ்டின் கேட்குறத என்கரேஜ் பண்ணுவாங்க. பாதியில் பரீட்சையை விட்டு எழுந்து போன மெஜரா காலேஜுக்கு எப்போவாது போனீங்களா? நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்திருக்கீங்க. அந்த தேட்டருக்கே நான் போகல. மெஜரா காலேஜ் எப்படி போக போகிறேன்னு எனக்கு தெரியல. 2வது அந்த தேட்டருக்கே போகல நான். ஒரு தொழிலதிபருடைய மகத்தான வெற்றிக்கு பின்னாடி வந்து பேஷன் மட்டும்தான் இருக்கா, இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்றதுல நம்பிக்கை இருக்கா? அப்சசிவ் பேஷன் அப்படின்றது தான் என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன். பேஷன் மட்டும் கிடையாது, அப்சசிவாக இருக்கணும். அதாவது நிறைய பேர் வந்து நாஸ்டடாமஸ் எல்லாம் வந்துடுவான், நம்ம எது புதுசாக செய்தாலும் அது வராது அப்படி இப்படிமா. அந்த கிரிட்டிசிசத்தை வாங்கி விட தெரியணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்துக்கும் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்துக்கும் வித்தியாசம் தெரியும். அது வித்தியாசம் தெரியல, நமக்கு உள்ளே ஏற்றிட்டு போயிடுவாங்க, அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படும். நான் இப்போவும் எங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆளுங்கிட்டே சொல்கிறது உண்டு, டோன்ட் அலோவ் அதர் பீப்புள் டு எவாலுவேட் யூ, யூ எவாலுவேட் யுவர் செல்ஃப். இப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்றது நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொடுக்கக்கூடாது. உங்கள் எவாலுவேஷனில் உங்களுக்கே தெரியணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னதுனால இப்போ தான் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சது. 140 கோடி 6 பதக்கம், என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, இது வந்து பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் 10-12 வயசில் ஆரம்பித்தான்னா 22 வயசில் ஷைன் ஆகும். நம்ம அந்த 12 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதே கிடையாது. இப்போ எப்போ பார்க்குறோன்னா, கபில் தேவ் ரொம்ப நல்லா பவுல் பண்ணுறாருன்னு 20 வயசில் தெரிஞ்சதுன்னா கபில் தேவுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்துடுவான். கபில் தேவை 12 வயசில் எடுக்க மாட்டான். இப்போ நம்ம ஊரே என்னென்னா, வி செலிப்ரேட் ஃப்ரீக் சக்ஸஸஸ். இப்போ ஒரு என்ன சொல்கிறது, டெண்டுல்கர் விளையாடுறாரு, விராட் கோலி விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க அந்த சக்ஸஸ் வந்து சில பேரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே வெளியே, கீழே இருந்து ஃபண்டமெண்டலாக யாரையும் கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. பொதுவாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை உருவாக்குறதா இருந்தால் 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் பொறுமையாக செய்யணும். இப்போ அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் இருக்கும், ஒரு மேட்ச் விளையாடும்போது டென்ஷன் இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியணும். ஸ்கில் மட்டும் இல்லை, கான்ஃபிடென்ஸ் வேணும், ஸ்கில் வேணும், அதை ஆப்போனண்ட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு விளையாட தெரியணும். டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் தேர். இப்போ இதுக்கு வந்து ப்ராப்பர் மென்டரிங் வேணும், சைக்காலஜிஸ்ட் பேசணும், அவனுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நம்ம ஊரில் எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு. முன்னால் ஒரு தடவை சொன்னாங்க, நம்ம அரசாங்கம் வந்து 3 கோடி ரூபா கொடுக்குறோம், ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிச்சு. நான் சொன்னேன் 3000 கோடின்னு தைரியமாக சொல்ல, நம்ம எதுக்கு 3 கோடின்னு சொல்லணும், வாங்க மாட்டார்ல, அவ்வளோ நம்பிக்கை இருக்குல்லங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் ஃபேக்ட். இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக ஒர்க் பண்ணுறது. இப்போ நீங்கள் பொகாட் அப்படின்னு
அவள் ஒரே ஆள் நிறைய பேரை டெவலப் பண்ணியிருக்கான். அவங்க டாக்டர்ஸ் 2 பேரும். இப்போ இந்த பொண்ணு ஷீ கூட 1 கோல்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ் 100 100 கிராம்ல கிராம்ஸ் வெயிட்டில் போயிடுச்சு அவளுக்கு. இந்த 100 கிராம்ஸ் வெயிட்டை குறைக்கிறதுக்கு டீஹைட்ரேட் பண்ணுவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க, நிறைய பிரச்சனைகளை பார்த்து போயிடுச்சு அந்த பொண்ணு. இன்றைக்கி அந்த 100 கிராம்ஸ் கம்மியாக இருந்தோன்னா டெஃபினட்டாக ஒரு சில்வர் மெடல் இருக்குது, ஒரு கோல்டு மெடல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரல. நம்மளோட ஸ்லிப் ஆஃப் திங்ஸ். சைனா 40 கோல்டு மெடலு, அமெரிக்கா 40 கோல்டு மெடலு. இது என்ன அப்படின்னா, நீங்கள் சைனா போனீங்கன்னா 10-12 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடும் ட்ரில்லு. இப்போ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். வி ஆர் டூயிங் வாட் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங். எங்களுக்கு இன்றைக்கே ரிசல்ட் வரும்னு நம்பிக்கை கிடையாது. பட் இந்த ரிசல்ட் வந்து 10-12 வருஷத்துக்கு நம்ம இப்போவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். 12 வருஷத்துக்கு இன்புட் கொடுத்துட்டே வரணும். அர்ஜுன் அம்மா வந்து அவனுக்கு 4.5 பால் கொடுக்குறாங்க. அவன் தான் கிளாஸில் ஃபஸ்ட் வர்றான், ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட் வர்றான். எப்படி டீசர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா நாங்கள் பார்க்குறோம். இந்த தன்னம்பிக்கை புக்கெல்லாம் நான் படிக்கிறதே கிடையாது. இல்லாதவன் தான் படிக்கணும், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் படிக்கிறது. ஐபேக்கோல we are changing lot of things and every year we are evaluating. Arun ice cream was the base ice cream for families. ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹான்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்.